வங்கக்கடல்ல உருவான மோன்தா புயல் தீவிரமடைந்து நாளை ஆந்திராவுடைய காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை, திருவாரூர் உள்ளிட்ட வட தமிழக மாவட்டங்கள்ல கனமழை முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வாளருமே எச்சரித்திருக்காங்க. வங்கக்கடல்ல உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மோன்தா புயலாக வலுப்பெற்றுள்ளதா. இந்த புயல் நாளை ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் கரையை கடக்கும் அப்படின்னு தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இதனடுத்து தமிழகம், ஆந்திரா அரசு புயலை எதிர்கொள்ளும் வகையில அலர்ட் ஆகியிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா புயல் எப்போது கரையை கடக்கும், சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பாக தனியார் வானிலை ஆய்வாளர் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் வெளியிட்டிருக்காரு. தென்கிழக்கு மற்றும் தெற்கு வங்கக்கடல்ல மத்திய பகுதிகளில் இருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைஞ்சிருக்கா. அதிகபட்ச காற்று வீசும் 45 நாட்ஸ் மற்றும் மைய அழுத்தம் தோராயமாக 995 MB ஆக குறைஞ்சிருக்கா. சூறாவளி மோன்தா தற்போது சென்னையில இருந்து 550 கிலோமீட்டர் கிழக்கு, அதாவது தென்கிழக்குல இருக்கா. இது மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகருதா. ஆகையால பாத்தீங்கன்னா சென்னையை சுற்றி உள்ள பகுதிகளிலுமே அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் முன்னேற்பாடாக பல எச்சரிக்கையான செயல்கள்ல ஈடுபட்டுட்டுமே இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்களுமே கட்சி நிர்வாகிகளை வைத்து சென்னை மக்களுக்காக முன்கூட்டியே ஏற்பாடுடனும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அப்படின்னு அனைவரையுமே திரட்டி சென்னை மக்களுக்காக நிவாரண பணிகளை முன்கூட்டியே தயார் நிலையில வச்சிருக்காராம். மேலும் பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட சென்னையில் அதிக மழை பெய்து ஒரு சில இடங்கள்ல தண்ணீர் தேங்கி நின்றது. அப்போது கூட இவங்க நிவாரணம் வழங்கினாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.